कलियुद्धम् अहं विष्णोरवतारम् आलिङ्गत्वं संहारम् कल्कि கார்மேகவண்ணா என் கண்ணா. காலம் ஒரு சக்கரம், அது மாறும்போது ஒரு புனித வளராக தொடங்குகிறது. இது ஒரு சகாப்தத்தின் முடிவு மற்றும் ஒரு புதிய யுகத்தின் தொடக்கத்தின் கதை. தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் போது எதிர்பார்த்து காத்திருக்கும் மீட்பாளரின் வருகை. இன்று நாம் கலியுகம் பற்றிய விளக்கத்தை அறிய போகிறோம். கல்கி புராணம் அத்தியாயம் 1. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட ஜேர்னியில் பயணம் செய்யணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். எல்லாம் அறிந்த எல்லையற்ற பரம புருஷ பகவானும் அனைத்து தடைகளையும் அளிப்பவரும் வேத இலக்கியத்தின் மூல பேச்சாளருமான அச்சுத பெருமானுக்கு எனது மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். வாழ்க்கையில் அனைத்து வகையான பரிபூர்ணத்தையும் அடைவதற்காக முனிவர்களில் முதன்மையான இந்திரன் தலைமையிலான தேவர்கள் மற்றும் பல்வேறு கிரக அமைப்புகளின் ஆட்சியாளர்கள் அவரை மிகுந்த பக்தியுடன் வழிபட்டனர். வெற்றியின் உண்மையான வழிமுறையான இந்த கல்கி புராணத்தை பற்றி அறிவதற்கு முன் ஒருவர் பரமாத்மாவான நாராயணருக்கும் உயர்ந்த மனிதரான நரநாராயணருக்கும் கல்வியின் தெய்வமான அன்னை சரஸ்வதிக்கும் நூலாசிரியர் ஸ்ரீல வியாச தேவருக்கும் மரியாதையுடன் வணக்கங்களை செலுத்த வேண்டும். அனைத்து உயிர்களுக்கும் பரமாத்மாவான கல்கியின் வடிவத்தை ஏற்று பரமபுருஷ பகவான் ஒரு குடும்பத்தில் தோன்றி ஒரு சிறந்த குதிரையின் முதுகில் சவாரி செய்யும் போது தனது கடுமையான பாம்பு போன்ற கைகளில் இருந்து வெளிப்படும் விஷத்தின் நெருப்பால் கலியுகத்தின் பாவ மன்னர்களை அழிப்பார். இந்த வழியில் அவர் தர்மத்தை பாதுகாத்து சத்தியுகத்தை மீண்டும் நிறுவுவார். ஸ்ரீ சூத கோஸ்வாமி இவ்வாறு பரமாத்மாவுக்கு வணக்கங்களை சமர்ப்பித்த பிறகு சோழக ரிஷி தலைமையிலான நரமிசாரண்ய முனிவர்கள் இவ்வாறு கூறினர். ஓ சூதாம கோஸ்வாமி, ஓ ரோமஹசரணரின் மகனே, மத கொள்கைகளை அறிந்தவரே, ஓ கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பார்ப்பவரே, ஓ புராணங்களின் கற்றறிந்தவரே, தயவு செய்து பரமாத்மாவின் லீலைகளை எங்களுக்கு தொடர்ந்து கூறுங்கள். கலி யார்? அவன் எங்கே பிறந்தான்? அவன் எப்படி உலகத்தின் எஜமானரானான்? நித்திய மத கொள்கைகளை கடைபிடிப்பதை அவன் எவ்வாறு அளிக்கிறான்? மகா முனிவர்களின் இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு சூத கோஸ்வாமி மிகவும் பரவசமடைந்து அவரது உடலின் முடிகள் நிமிர்ந்து நின்றன. பின்னர் அவர் தனது மனதை பகவான் ஹரியின் நினைவிலேயே மூழ்கடித்து முனிவர்களிடம் தொடர்ந்து பேசினார். சூத கோஸ்வாமி கூறினார், எதிர்காலத்தில் வெளிப்படும் இறைவனின் அற்புதமான லீலைகளை நான் விவரிக்கும் போது கவனமாக கேளுங்கள். இந்த ஆழ்நிலை லீலைகள் முன்னர் பிரபஞ்ச தாமரை மலையிலிருந்து பிறந்த பிரம்மாவினால் மகிமைப்படுத்தப்பட்டன. அவர் மகா முனிவரான நாரதரால் பேசும்படி கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு நாரதர் தான் கேட்டதை எல்லையற்ற சக்தி வாய்ந்த ஸ்ரீல வியாசதேவரிடம் திரும்ப திரும்ப சொன்னார். அவர் இந்த தலைப்புகளை தனது உயர்ந்த மகன் பிரமரதருக்கு விவரித்தார். பின்னர் பிரமரதர் பாகவத தர்மத்தின் இந்த தலைப்புகளை ராஜசபையில் அமர்ந்திருந்த அபிமன்யுவின் மகனான விஷ்ணுராதரிடம் விவரித்தார். இந்த விவரிப்பு 18,000 வசனங்களை கொண்டுள்ளது. ஒரு வாரம் இடையூறு இல்லாமல் கேட்ட பிறகு துறவியான மன்னர் தனது ஜட உடலை துறந்து இந்த உலகத்தை விட்டு வெளியேறினார். இருப்பினும் இறைவனின் மகிமைகளை பற்றிய விவாதம் முடிவடையவில்லை. அபிமன்யுவின் மகன் காலமான பிறகு மார்க்கண்டேயர் தலைமையிலான பெரிய முனிவர்கள் அந்த புனித ஆசிரமத்தில் சுகதேவ கோஸ்வாமியிடம் தொடர்ந்து விசாரித்தனர். சூத கோஸ்வாமி அப்போது அங்கு இருந்தார். அதனால் சுகதேவ கோஸ்வாமியிடம் இருந்து அனைத்தையும் கேட்டு
அவரது உத்தரவின் பேரில் எதிர்காலத்தில் நடக்கவிருக்கும் பரம புருஷரின் இந்த மிகவும் மங்களகரமான லீலைகளை இப்போது அவர் அனைவருக்கும் சொல்கிறார். பகவான் கிருஷ்ணர் தனது சொந்த இருப்பிடத்திற்கு திரும்பிய பிறகு கலி இந்த உலகில் எவ்வாறு தோன்றினார் என்று உங்களுக்கு தெரியுமா? அழிவுக்கு பிறகு பிரபஞ்சத்தின் இரண்டாம் படைப்பாளரான பிரம்மா உலகளாவிய தாமரை மலரில் பிறந்தவர். பாவத்தை உருவகப்படுத்தி கருப்பு நிறத்துடன் தனது முதுகில் இருந்து உருவாக்கினார். உருவகப்படுத்தப்பட்ட பாவத்தின் பெயர் அதர்மம். அதர்மத்தின் சந்ததியினரை பற்றி கேட்பதன் மூலம் ஒருவர் அனைத்து பாவ விளைவுகளிலிருந்து விடுபடுகிறார். அதர்மத்தின் மனைவி மித்யா, மித்யா என்றால் பொய் என்று பெயரிடப்பட்டார். அவள் மிகவும் அழகாக இருந்தாள். பூனையின் கண்களை போன்ற கண்களை கொண்டிருந்தாள். அவர்களுக்கு தம்பா, தம்பா என்றால் பெருமை என்ற மகன் இருந்தான். அவன் எப்போதும் மிகவும் கோபமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தான். தம்பாவுக்கு மாயா என்ற சகோதரி இருந்தாள். அவளுடைய வயிற்றில் லோபா, லோபா என்றால் பேராசை என்ற மகனையும், நிக்ருத்தி என்றால் தந்திரம் என்ற மகளையும் பெற்றான். லோபா நிக்ருத்தியின் வயிற்றில் குரோதா என்றால் கோபம் என்ற மகனையும் பெற்றாள். இம்சா என்றால் பொறாமை, குரோதனின் சகோதரி. இம்சாவின் வயிற்றில் இருந்து குரோதனுக்கு கலி என்ற மகன் பிறந்தான். கலி எப்போதும் தனது இடது கையில் அருவருக்கத்தக்க ஒன்றை பிடித்திருப்பான். அவனது நிறம் மிகவும் கருப்பாக இருக்கும். எண்ணெய் கலந்த கருப்பு களிம்பு போல இருக்கும். கலியின் வயிறு காகத்தின் வயிறு போன்றது. அவனது முகம் பார்ப்பதற்கு பயமாக இருக்கும். அவனது நாக்கு சிவந்து பேராசை நிறைந்ததாக தெரியும். அவனது தோற்றம் மிகவும் பயமாக இருக்கும். அவனது உடலில் ஒரு துர்நாற்றம் வீசும். கலி சதுரங்கம் விளையாடுவதையும், மது அருந்துவதையும், தங்க வியாபாரிகளுடன் பழகுவதையும் மற்றும் சில அருவருக்கத்தக்க செயல்களை செய்வதும் விரும்புவான். கலியின் சகோதரி திருப்தி என்றால் கடுமையான பேச்சு. திருப்தியின் வயிற்றில் இருந்து கலிக்கு பயம் என்ற மகன் மற்றும் மிருத்யு என்றால் மரணம் என்ற மகளும் பிறந்தார். பாயனுக்கு நிராயன் என்றால் நரகம் என்ற மகன் பிறந்தான். நிராயன் தன் சகோதரியான யதனா என்றால் அதிகப்படியான வலி, வயிற்றில் 10,000 மகன்களை பெற்றான். இவ்வாறு உண்மையான மத கொள்கைகளை நிந்தித்து கலியின் அழிவுகரமான சந்ததியை விவரிக்கிறார். கலியின் இந்த உறவினர்கள் அனைவரும் வேத மத கொள்கைகளை மீறியதால் தியாகம், வேதங்களை படிப்பது மற்றும் தானத்தை அளிப்பவர்கள். அவர்கள் மன உளைச்சல், நோய், முதுமை, மத கொள்கைகளை அழித்தல், துக்கம், புலம்பல் மற்றும் பயம் ஆகியவற்றின் நீர்த்தேக்கங்களாக இருந்தனர். கலியின் இந்த சந்ததியினர் கலி ராஜ்யம் முழுவதும் எங்கும் அலைந்து திரிந்து உலக மக்களை அழித்து வருகின்றனர். அவர்கள் காலத்தில் செல்வாக்கால் தவறாக வழி நடத்தப்படுகிறார்கள். இயற்கையால் மிகவும் அமைதியற்றவர்கள், இழிவுகளால் நிலைந்தவர்கள், மிகவும் பாவமுள்ளவர்கள், மிகவும் பெருமைப்படுபவர்கள், தங்கள் சொந்த தந்தை மற்றும் தாய்க்கு கூட வன்முறையாளர்கள், அவர்கள் இரு பிறவிகள் என்று அறியப்படுபவர்கள், அனைத்து நல்ல நடத்தைகளையும் இழந்தவர்கள், சரியான ஆச்சாரம் எதுவும் கடைபிடிக்காமல் இருக்கிறார்கள். இந்த வீழ்ந்த ஆன்மாக்கள் வறந்தவாதங்களை மிகவும் விரும்புகிறார்கள். மேலும் அவர்கள் மதத்தை வாழ்வாதாரமாக பயன்படுத்துகிறார்கள். வேத அறிவை ஒரு தொழிலாக கற்பிக்கிறார்கள். தங்கள் சபதங்களை நிறைவேற்றுவதில் வீழ்கிறார்கள். மது மற்றும் இறைச்சி உட்பட பிற அருவருப்பான பொருட்களை விற்கிறார்கள். அவர்கள் இயல்பிலேயே கொடூரமானவர்கள். தங்கள் வயிறு மற்றும் சில உறுப்புகளை திருப்திப்படுத்துவதில் மிகவும் விரும்புகிறார்கள். இந்த காரணத்தினால் அவர்கள் மற்ற மனிதர்களின் மனைவியர் மீது ஆசை கொண்டு எப்போதும் குடிபோதையில் இருப்பதாக காணப்படுகிறார்கள். அவர்கள் முறையாக திருமணம் செய்து கொண்ட தந்தை மற்றும் தாயிடமிருந்து பிறக்கவில்லை. மேலும் அவர்கள் உயரத்தில் குட்டையாக இருப்பார்கள். மற்றவர்களை ஏமாற்றுவது போன்ற பாவ செயல்களில் எப்போதும் ஈடுபடுவார்கள். அவர்கள் பொதுவாக ஒரு புனிதமான இடத்தில் வசிக்கிறார்கள். 16 ஆண்டுகள் மட்டுமே வாழ்வார்கள். துர்பாக்கியமானவர்களுடன் பழகுகிறார்கள். மேலும் ஒரு மைத்துனரை மட்டுமே ஒரு நண்பனாகவும் உறவினராகவும் கருதுகிறார்கள். கலியுக மக்கள் தங்களுக்குள் சண்டையிடுவதற்கும் பழக்கப்பட்டவர்கள். அவர்கள் தங்கள் தலைமுடியை அழகுபடுத்துவதும்
சிறந்த ஆடைகளை அணிவதும் விலையுயர்ந்த ஆபரணங்களால் தங்களை அலங்கரிப்பதும் அதிக முயற்சி செய்கிறார்கள். கலியுகத்தில் நிறைய பணம் உள்ள ஒருவர் இயல்பாகவே ஒரு சிறந்த ஆன்மாவாக மதிக்கப்படுவார். 2 முறை பிறந்த ஒருவர் வட்டிக்கு பணம் கொடுத்து தனது வாழ்வாதாரத்தை சம்பாதித்தால் அவர் சமூகத்தின் தூணாக கருதப்படுவார். கலியுகத்தில் சந்நியாசிகள் வீடு மற்றும் சொத்து மீது பற்று கொள்வார்கள். மேலும் வீட்டுக்காரர்கள் அனைத்து பாகுபாடும் இல்லாதவர்களாகி விடுவார்கள். கலியுகத்தில் மக்கள் ஒரு ஆன்மீக குருவையோ அல்லது பிற முதியவரையோ தயக்கமின்றி நிந்திப்பார்கள். உண்மையில் பொதுவாக மக்கள் நயவஞ்சகர்களாகவும் வஞ்சகர்களாகவும் ஏமாற்றுக்காரராகவும் மாறுவார்கள். கலியுகத்தில் மற்றவர்களிடமிருந்து தர்மம் பெறுவார்கள். இல்லையெனில் பாகுபாடு இல்லாமல் மற்றவர்களின் செல்வத்தை கொள்ளையடிப்பார்கள். ஒரு பையன் மற்றும் பெண்ணின் திருமணத்தை நடத்துவதற்கு பரஸ்பர ஒப்பந்தம் மட்டுமே ஒரு அளவுகோலாக மாறும். மக்கள் அனுதாபத்தை தாராள மனப்பான்மையும் காண்பிப்பார்கள். ஆனால் அது வெறும் போலித்தனத்தின் ஒரு வடிவமாகவே இருக்கும். ஒரு நபர் குற்றம் செய்த தரப்பினருக்கு தீங்கு செய்ய முடியாத போது மட்டுமே மன்னிப்பு வழங்கப்படும். வலிமையான சமூகத்தில் மக்கள் பலவீனமான நிலையில் இருப்பவர்களிடம் எளிதில் கோபப்படுவார்கள். முட்டாக கூட தாங்கள் கற்றறிந்தவர்கள் என்பதை நிரூபிக்க முயற்சி செய்து மிகவும் பேசுவார்கள். மக்கள் மத சடங்குகளில் ஈடுபடுவார்கள், ஆனால் வெறுமனே ஒரு நற்பெயரை பெறுவதற்காக. ஒருவர் செல்வம் பெற்றிருந்தால் அவர் ஒரு துறவியாக கருதப்படுவார்கள். ஒரு புனித இடத்தில் குளிப்பதற்காக மக்கள் அதிக தூரம் பயணம் செய்து அதிக சிரமங்களை சந்திப்பார்கள். ஒரு புனித நூலை அணிவதன் மூலம் ஒருவர் ஒரு பிராமணராக அங்கீகரிக்கப்படுவார். ஒரு தடியை சுமப்பதன் மூலம் ஒருவர் ஒரு சந்நியாசியாக அங்கீகரிக்கப்படுவார். பூமி உணவு தானிய உற்பத்தியை கட்டுப்படுத்தும். நதிகளின் நீரோட்டம் மிக வேகமாக ஓடும். திருமணமான பெண்கள் கூட தவறான வழியில் செல்வார்கள், ஏனென்றால் அவர்களுக்கு கணவர்கள் மீது எந்த பற்றும் இருக்காது. 2 முறை பிறந்தவர்கள் மற்றவர்களை சார்ந்து இருப்பார்கள், அதனால் அவர்கள் பூசாரிகளாக ஈடுபட தயங்க மாட்டார்கள். பெண்கள் ஒழுக்க கெட்டவர்களாக மாறுவார்கள், அதனால் அவர்கள் தங்கள் கணவர்களால் எளிதில் கைவிடப்படுவார்கள். மேகங்கள் மிகவும் ஒழுங்கற்ற மழை பொழியும், மேலும் நிலம் போதுமான பயிர்களை கொடுக்காது. மன்னர்கள் தங்கள் குடிமக்களை சித்திரவதை செய்து கொன்று அதிகப்படியான வரிகளை சுமத்துவார். அத்தகைய துரதிர்ஷ்டவசமான குடிமக்கள் இறுதியில் தங்கள் குடும்பத்தையும் உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு மலைகள் மற்றும் அடர்ந்த காடுகளில் தஞ்சமடைவார்கள். கலியுக மக்கள் பாகுபாடு இல்லாமல் இறைச்சி, தேன், பழம் மற்றும் வேர்களை சாப்பிட்டு தங்கள் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்வார்கள். கிட்டத்தட்ட அனைவரும் பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணரை, அந்த நாராயணரை வசைப்பாடுவதில் துஷிப்பதிலும் மகிழ்ச்சி அடைவார்கள். கலியுகத்தின் தொடக்கத்தில் வெளிப்படும் சில அறிகுறிகள் இவைகள்தான். கலியுகத்தின் 2ஆம் காலாண்டில் மக்கள் இனி ஸ்ரீஹரி நாராயணர், ஸ்ரீ கிருஷ்ணரின் புனித நாமங்களை உச்சரிக்க மாட்டார்கள். கலியுகத்தின் 3ஆம் காலாண்டில் தேவையற்ற மக்கள் தொகை அதிகரிக்கும். மேலும் கலியுகத்தின் இறுதி காலாண்டில் ஒரே ஒரு வகை மனிதர்கள் மட்டுமே இருப்பார்கள், ஏனெனில் கடவுள் உணர்வு நீண்ட காலமாக மறக்கப்பட்டிருக்கும். கலியுகத்தின் போது வேதங்களை படிப்பது, யாகம் செய்வது, மந்திரங்களை உச்சரிப்பது மற்றும் பிற மத நடைமுறைகளை இவ்வாறு இந்த உலகத்திலிருந்து மறைந்து போகும்போது யாக பிரசாதங்களில் தங்கள் பங்கை பெறாததால் துன்பப்படும் தேவர்கள் பிரபஞ்சத்தில் இருக்கும் பிரம்மாவின் புகலிடத்தை பெறுவார்கள். மிகவும் துயரத்தால் மெலிந்து போன பூமி தாயை முன்னால் வைத்திருந்து தேவர்கள் அனைவரும் பிரம்மாவின் இருப்பிடத்திற்கு செல்வார்கள். அங்கு முழு வளிமண்டலமும் வேத மந்திரங்களின் ஓசைகளால் நிரம்பியிருப்பதையும் எல்லா இடங்களிலும் யாக நெருப்பினிலிருந்து புகை வெளியேறுவதையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். அனைத்து முனிவர்களின் தலைவரான பிரம்மா தனது சிம்மாசனத்தில் அமர்ந்து தங்கத்தால் செய்யப்பட்ட பலிபீடத்தில் நெருப்பு யாகம் நடத்துவதையும் அவர்கள் அனுபவிப்பார்கள். இங்கேயும் நெருப்பு யாகங்களை செய்ய மலர்கள், பழங்கள் மற்றும் மரம் நிறைந்த பல தோட்டங்களும் இருக்கும். அன்னங்கள், கொக்குகள் மற்றும் பிற நீர்வாழ் பறவைகள் அற்புதமான ஒலிகளை எழுப்பும். அவை தங்கள் விருந்தினர்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்பது போல அன்னங்கள், கொக்குகள் மற்றும் பிற நீர்வாழ் பறவைகள் எண்ணற்ற கொடிகள் மற்றும் பூக்களை சுற்றி மிதந்து
குளிர்ந்த காற்றில் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருக்கும் தேனீக்களால் சூழப்பட்டிருக்கும். இதனால் அவர்கள் அனைவரும் தங்கள் விருந்தினர்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்று மிகவும் இனிமையாக பேசுவது போல் இருக்கும். இவ்வாறு இந்திரனின் தலைமையிலான அனைத்து தேவர்களும் துயரமான மனநிலையில் பிரம்மாவின் இருப்பிடத்தை அடைவார்கள். பிரஜாபதியின் கட்டளைப்படி அவர்கள் பிரம்மாவின் சபை மண்டபத்திற்குள் நுழைவார்கள். இதனால் அவர்கள் தங்கள் துயரத்திற்கான காரணத்தை அவரிடம் தெரிவிக்க முடியும். தேவதைகள் முதலில் பிரம்மனுக்கு மரியாதையுடன் வணக்கம் செலுத்துவார்கள். அவரது தாமரை பாதங்களை சனகன், சனந்தன் மற்றும் சனாதன் போன்ற பரிபூரண மனிதர்கள் தியானத்தில் அமர்ந்திருந்த போது பிரம்மன் 3 உலகங்களையும் உருவாக்கியவர். அவர் பரம புருஷரின் வழிகாட்டுதலின் கீழ் செயல்படுவார். இவ்வாறு ஸ்ரீ கல்கி புராணத்தின் முதல் அத்தியாயமும் முடிவடைகிறது. கல்கி புராணத்தின் 2வது அத்தியாயத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.